ஹலோ லிஸ்னர்ஸ், தமிழ் பேசும் அனைத்து பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய வணக்கம். இது உங்கள் ஸ்கோர் கிளவர் வழங்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் நிலா. நான் உங்கள் ஷிபி. இன்னைக்கு டேட் அக்டோபர் 17th 2025. இன்னைக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸையும் நாம ஃபன்னா கலை அடிச்சுக்கிட்டே டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா ஷிபி, இந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து எடுத்தது. இந்த பிடிஎஃப் ரொம்ப கன்சைஸா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். ஆனா மத்த சோர்சஸை விட செம எஃபெக்டிவா பெர்ஃபார்ம் பண்ணும். தி பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த பிரீமியம் பிடிஎஃப் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீயா கிடைக்குது. சேனலை ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. சோ ஷால் வி ஸ்டார்ட் நிலா? லெட்ஸ் டைவ் இன். முதல் நியூஸ் நேஷனல் கேட்டகரியில இருந்து. ஹரியானால இருக்கிற குருகிராம்ல இந்தியாலே முதல் முறையா டிராஃபிக் ஃபைன்ஸ் பே பண்றதுக்கு QR கோட் பேஸ்ட் கியாஸ்க் கொண்டு வந்திருக்காங்க. அட சூப்பர். அப்போ போலீஸ் மாமா கிட்ட மாட்டிக்கிட்டா கேஷ் இல்ல கார்டு இல்லன்னு சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. ஆம்பியன்ஸ் மால்ல முதல் கியாஸ்கை இன்ஸ்டால் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஷாப்பிங் பண்ண போறவங்க அப்படியே ஃபைனையும் கட்டிட்டு வந்துடலாம் போல. ஆமா, வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணி பெண்டிங் சலான்ஸ் பார்த்து அப்படியே QR கோட ஸ்கேன் பண்ணி ஃபைன் கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஈஸி பீஸி. சூப்பர் ஐடியா. அடுத்த நியூஸ், நியூ மேங்களூர் போர்ட் அத்தாரிட்டி, அதாவது NMPA, அவங்களோட கோல்டன் ஜூப்ளியை கொண்டாடுறாங்க. கோல்டன் ஜூப்ளினா 50 வருஷம். கரெக்ட். இந்த செலிப்ரேஷன்ஸ் யூனியன் மினிஸ்டர் சர்பானந்தா சோனோவால் அவர்கள் நியூ டெல்லியில இருக்கிற பாரத் மண்டபம்ல இனாகிரேட் பண்ணிருக்காரு. சும்மா கேக் வெட்டிட்டு போகல, 8 பெரிய மேரிடைம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸையும் லான்ச் பண்ணிருக்காரு. அப்படியா? என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அது? அதுல முக்கியமானது 2 கவர்ட் ஸ்டோரேஜ் ஷெட்ஸ், அதாவது சரக்குகளை வைக்கிறதுக்கு மூடிய கிடங்குகள். அப்புறம் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மோட்ல மனை கவர்மெண்ட்டும் பிரைவேட் கம்பெனியும் சேர்ந்து ஒரு 150 பெட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்ட போறாங்க. இதுக்கு 107 கோடி செலவு. வாவ், ஹாஸ்பிட்டல்லாம் கூடவா? வேக. அப்புறம் பைக்கம்பாடியில இருக்கிற ட்ரக் பார்க்கிங் டெர்மினலை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. இதனால 180ல இருந்து 200 ட்ரக்ஸ் வரைக்கும் பார்க் பண்ண முடியும். இதெல்லாம் சாகர் மலா ப்ரோக்ராம்க்கு கீழே வருது. இந்த ப்ரோக்ராம்ல 2035க்குள்ள 5.8 லட்சம் கோடி மதிப்புள்ள 840 ப்ராஜெக்ட்ஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. பிரம்மாண்டமா இருக்கே. நெக்ஸ்ட், கிரீன் ஹைட்ரஜன் ஹப்ஸ் பத்தி ஒரு நியூஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி நம்ம நாட்டுல 3 துறைமுகங்கள்ல கிரீன் ஹைட்ரஜன் ஹப்ஸா அங்கீகரிச்சிருக்காங்க. எந்தெந்த போர்ட் ஷிபி? குஜராத்ல தீன்தயாள் போர்ட், நம்ம தமிழ்நாட்டுல VO சிதம்பரனார் போர்ட், யானி நம்ம தூத்துக்குடி துறைமுகம், அப்புறம் ஒடிஷால பாரதீப் போர்ட். இந்த இனிஷியேட்டிவ் நாட்டிலே கிரீன் ஹைட்ரஜன் மேனுஃபேக்சரிங்க ஊக்குவிக்க உதவும். நம்ம தூத்துக்குடி போர்ட் லிஸ்ட்ல இருக்கிறது கேட்கவே சந்தோஷமா இருக்கு. சரி, அடுத்த நியூஸ் ஃபாஸ்டேக் பத்தினது. ஃபாஸ்டேக் ஆனுவல் பாஸ் யூஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை 25 லட்சமா தாண்டிடுச்சாம். ஓ, இந்த பாஸ்ல லாஸ்ட் 2 monthsல மட்டும் 5.67 கோடி டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. நேஷனல் ஹைவே கம்யூட்டர்ஸ் மத்தியில இது ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே வருது. அடுத்து டெக்ஸ்டைல்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு அப்டேட். ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ், அதாவது PLI ஸ்கீம் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ்ல சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. என்ன மாற்றம்? கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்க. சொல்றேன். புதுசா அப்ளை பண்றவங்களுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை குறைச்சிருக்காங்க. பார்ட் 1 கேட்டகரிக்கு 300 கோடியிலிருந்து 150 கோடியாவும், பார்ட் 2 கேட்டகரிக்கு 100 கோடியிலிருந்து 50 கோடியாவும் குறைச்சிருக்காங்க. சோ சின்ன கம்பெனிஸ் கூட இப்ப பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது நல்ல விஷயமாச்சே. வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இருக்கு. இன்சென்டிவ் வாங்குறதுக்கான இன்கிரிமெண்டல் டர்ன் ஓவர் ரெக்வயர்மெண்ட்டை 25%ல இருந்து 10%ஆ குறைச்சிருக்காங்க. அப்புறம் MMF அப்பேரலுக்கு 8 புது HSN கோட்ஸும், MMF ஃபேப்ரிக்ஸ்க்கு 9 புது கோட்ஸும் ஆட் பண்ணிருக்காங்க. HSN கோடுனா ஒன்னும் இல்ல, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் மாதிரி. புரிஞ்சது. லாஸ்ட் நேஷனல் நியூஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் பத்தி. இது வேர்ல்ட் ஹேபிட்டாட் டே 2025 அப்சர்வ் பண்ணிருக்காங்க. இது அக்டோபர் 6ஆம் தேதி நியூ டெல்லியில இருக்கிற விக்ஞான் பவன்ல நடந்திருக்கு. இதோட தீம் என்ன ஷிபி? யுஎனோட குளோபல் தீம் அர்பன் கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ். நம்ம இந்தியால அதுக்கு காம்ப்ளிமெண்டரியா அர்பன் சொல்யூஷன்ஸ் டு கிரைசிஸ் அப்படிங்கிற தீம்ல இந்த ஈவெண்ட்டை நடத்திருக்காங்க. இந்த ஈவெண்ட்ல நிர்மன் சாரிகால் நியூஸ் லெட்டரும் த ரீபார் ஆப்பர்ச்சுனிட்டி புக்கும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வாவ் ஷிபி, நம்ம நேஷனல் நியூஸ் சூப்பரா கவர் பண்ணிட்டோம். லிஸ்னர்ஸ்க்கு ஒரு சின்ன பிரேக் கொடுத்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாமா? கண்டிப்பா நிலா. கைஸ், நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் GKவை சுலபமா மெமரைஸ் பண்ணணுமா? அப்போ உடனே கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.
நம்ம ஆப்ல ஒரு யுனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அதுக்கு நாங்க கேரண்டி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்றதுக்கு நாங்க நிறைய எஃபோர்ட் போடுறோம். எங்களோட இந்த புது முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க. ப்ளீஸ் இந்த பாட்காஸ்ட்டுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, பேக் டு த நியூஸ். நெக்ஸ்ட் கேட்டகரி அக்ரிமெண்ட்ஸ். நேஷனல் கவர்னன்ஸ் டிவிஷன், அதாவது NEGD, பாரத் டாக்ஸி கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. பாரத் டாக்ஸியா? புதுசா இருக்கே. ஓலா, ஊபர் மாதிரி ஒரு ரைட் ஹீலிங் பிளாட்ஃபார்மா? எக்ஸாக்ட்லி. இது சஹகார் டாக்ஸி கோஆபரேட்டிவ் லிமிடெட்க்கு சொந்தமானது. இது ஒரு கோஆபரேட்டிவ் ட்ரிவன் சர்வீஸ், சிட்டிசன் ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல இயங்கும்னு சொல்றாங்க. இதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரி அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக தான் NEGD இப்போ MOU போட்டிருக்காங்க. டிசம்பர் 2025ல லான்ச் ஆட போகுது. இன்ட்ரெஸ்டிங். அடுத்து ரிப்போர்ட்ஸ் கேட்டகரி. நித்தி ஆயோக் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டைட்டில் இந்தியாஸ் ப்ளூ எக்கானமி, ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஹார்னஸிங் டீப் சி அண்ட் ஆஃப்ஷோர் ஃபிஷரிஸ். ப்ளூ எக்கானமினா கடல் சார்ந்த பொருளாதாரம். இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க? ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. உலகத்திலேயே ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ல இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் நேஷனா இருக்கு. குளோபல் ப்ரொடக்ஷன்ல நம்ம பங்கு 8%. நம்ம சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் FY14ல 30,213 crores இருந்து FY24ல 60,523 crores டபுள் ஆகியிருக்கு. அடேங்கப்பா, ரிப்போர்ட்ல வேற என்னலாம் இருக்கு? இந்தியாக்கு 2 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவுல எக்ஸ்க்ளூசிவ் எகனாமிக் ஜோன் இருக்கு. இது நம்ம நாட்டுக்கு மட்டுமே சொந்தமான கடல் பகுதி. இந்த ஸ்ட்ராட்டஜியை 3 ஃபேஸா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. முக்கியமா 12 to 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இருக்கிற அன்ரெகுலேட்டட் ஏரியாவை கண்ட்ரோல் பண்ண ஒரு புது நேஷனல் EEZ ஃபிஷரிஸ் ஆக்ட் கொண்டு வர ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் கத்தாருக்கு விசிட் போயிருக்காரு. எதுக்காக? ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசவா? ஆமா, அங்க இந்தியா கத்தார் ஜாயிண்ட் கமிஷன் மீட்டிங்ல கோச்சார் பண்ணியிருக்காரு. முக்கியமா இந்தியா கத்தார் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்டோட நெகோசியேஷன்ஸை சீக்கிரம் ஆரம்பிக்க ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் கத்தார் 2028ல இருந்து வருஷத்துக்கு 7.5 மில்லியன் டன்ஸ் LNG சப்ளை பண்ற லாங் டர்ம் அக்ரிமெண்ட்டையும் அக்னாலேஜ் பண்ணிருக்காங்க. சூப்பர். அங்க வேற என்ன பண்ணாரு? தோஹால இருக்கிற லூலு மால்ல UPI லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. சோ இனி கத்தார் போனாலும் ஜிபே பண்ணலாம். கூடவே ஏக் பேட் மாங் கே நாம் இனிஷியேட்டிவ் கீழே இந்தியன் எம்பசில ஒரு மரக்கன்றையும் நட்டுட்டு வந்திருக்காரு. கலக்கல். நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் நியூஸ். 68th காமன்வெல்த் பார்லிமெண்டரி கான்ஃபரன்ஸ். இது பார்படோஸ்ல பிரிட்ஜ்டவுன்ல நடந்திருக்கு. இதோட தீம் தி காமன்வெல்த், எ குளோபல் பார்ட்னர். நம்ம லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா தான் இந்தியன் பார்லிமெண்டரி டெலிகேஷனுக்கு தலைமை தாங்கினாரு. அங்க அவர் ஒரு ஒர்க் ஷாப்பையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஜனவரி 2026ல நியூ டெல்லியில நடக்க போற 28th கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் பிரிசைடிங் ஆஃபீசர்ஸ் ஆஃப் த காமன்வெல்த் இவெண்ட்டுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு வந்திருக்காரு. நைஸ். இப்போ டிஃபென்ஸ் நியூஸ். DRDO உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட மிலிட்டரி காம்பேட் பாராசூட் சிஸ்டமை சக்சஸ்ஃபுல்லி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இது 32,000 அடி உயரத்துல டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸ்ல 25,000 அடிக்கு மேல டிப்ளாய் பண்ணக்கூடிய ஒரே பாராசூட் சிஸ்டம் இதுதான். நம்மளோட பழங்குடியினர் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம் நாவிக் கூடயும் இது கம்பேட்டிபிள். ப்ரவுட் மொமெண்ட். அடுத்ததா சமுத்திர சக்தி 2025. இது இந்தியன் நேவிக்கும் இந்தோனேஷியன் நேவிக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பைலேட்டரல் மேரிடைம் எக்ஸசைஸ். இது 5th எடிஷன். விசாகப்பட்டினத்தில் நடக்குது. நம்ம பக்கத்துல இருந்து INS கவராத்தியும் இந்தோனேஷியா பக்கத்துல இருந்து KRI ஜான் லீயும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஓகே. அடுத்ததா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கான்பூரை சேர்ந்த MKUL லிமிடெட் கூட 659.47 கோடி ரூபாய்க்கு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த கான்ட்ராக்ட்? இந்தியன் ஆர்மியோட SIG 716 அசால்ட் ரைஃபிள்ஸ்க்கு அட்வான்ஸ்டு நைட் சைட்ஸ் வாங்குறதுக்காக. இது பை பிராக்கெட்ல இந்தியன் IDDM கேட்டகரி கீழே வருது. அதாவது இந்தியன் டிசைன்ட், டெவலப்ட் அண்ட் மேனுஃபேக்சர்ட். இதுல 51%க்கு மேல இண்டிஜினஸ் கான்டென்ட் இருக்கு. இந்த நைட் சைட்ஸ் வச்சு 500 மீட்டர் தூரத்துல இருக்கிற டார்கெட்டை கூட நைட்ல ஷூட் பண்ண முடியும். ஃபேண்டாஸ்டிக். நெக்ஸ்ட், பிசினஸ் நியூஸ். 6th எடிஷன் ஆஃப் த குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் 2025 மும்பைல ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் சென்டர்ல நடந்திருக்கு. அங்க ஏதாவது MOU சைன் ஆச்சா? ஆமா. நேஷனல் கவர்னன்ஸ் டிவிஷன்
NESL கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்கு. CC Avenue அவங்களோட காமர்ஸ் AI பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணாங்க. லென்ஸ்கார்ட் அவங்களோட வரப்போற B கேமரா ஸ்மார்ட் கிளாஸஸ்ல டைரக்ட் UPI பேமெண்ட்ஸ் இன்டகிரேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. குட். அடுத்தது கொச்சின் ஷிப்யார்டுக்கு ஒரு பெரிய ஃபாரின் ஆர்டர் கிடைச்சிருக்கு. யார்கிட்ட இருந்து? பிரான்ஸை சேர்ந்த CMA CGM குரூப் கிட்ட இருந்து 6 லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் பவர்டு கண்டெய்னர் ஷிப்ஸ் கட்டுறதுக்கான ஆர்டர். மதிப்பு 2000 கோடி ரூபாய்க்கு மேல. ஒரு மேஜர் ஃபாரின் கேரியர் இந்தியன் ஷிப்யார்டுக்கு LNG வெசல்ஸ் கட்ட ஆர்டர் கொடுக்கறது இதுவே முதல் முறை. That's a huge achievement. இப்போ ஸ்டேட் நியூஸ். கேரளால ஒரு ட்ரோன் பைலட் ட்ரைனிங் சென்டர் வரப்போகுது. யார் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க? கேரளா அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்கு DGCA ஆத்தரைசேஷன் கொடுத்திருக்காங்க. விவசாயத்துல ட்ரோன் டெக்னாலஜியை இன்டகிரேட் பண்றது தான் இதோட நோக்கம். இதுக்கு நபார்ட் ஃபண்ட் பண்ணுது. சூப்பர் இனிஷியேட்டிவ். உத்தராகண்ட்ல இருந்து ஒரு நியூஸ். CM புஷ்கர் சிங் தாமி பண்ட் நகர்ல நடந்த ஆல் இந்தியா ஃபார்மர்ஸ் ஃபேர்ல புது பல்ஸ் அண்ட் பார்லி வெரைட்டிஸை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. பந்த் வுட் 13, பண்ட் மட்டார் 554னு சில வெரைட்டிஸ். அங்க பண்ட் நகர் பிரவாகன ஒரு புக்கையும் ரிலீஸ் பண்ணிருக்காரு. கிரேட். நவ் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ். PhD சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட புது பிரசிடென்ட்டா ராஜீவ் ஜுனேஜா அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. யாரை ரீப்ளேஸ் பண்றாரு? ஹேமந்த் ஜெயினை ரீப்ளேஸ் பண்றாரு. நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட புது ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டரா டான் கேட்ஸ் அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. நம்ம இந்தியன் அமெரிக்கன் கீதா கோபிநாத்தை சக்சீட் பண்றாரு. ஓகே, ஸ்போர்ட்ஸ்ல ஒரே ஒரு நியூஸ். நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர் சஞ்சு சாம்சன் இங்கிலீஷ் பிரீமியர் லீகோட அஃபீஷியல் அம்பாசிடர் ஃபார் இந்தியாவா அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. வாவ், தட்ஸ் அமேசிங். ஃபைனலி இம்பார்ட்டன்ட் டேஸ். October 6 வேர்ல்ட் செரிப்ரல் பால்சி டே. 2025க்கான தீம் யுனிக் அண்ட் யுனைடெட். அடுத்து நேஷனல் போஸ்டல் வீக், October 6ல இருந்து 10 வரைக்கும். இதோட தீம் தாக் சேவா ஜன் சேவா, அதாவது போஸ்டல் சர்வீஸ் பப்ளிக் சர்வீஸ். நாம ஏற்கனவே பார்த்த வேர்ல்ட் ஹேபிட்டட் டே ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாசத்தோட முதல் மண்டே அப்சர்வ் பண்ணுவாங்க. 2025ல அது October 6ல வருது. UNோட தீம் அர்பன் கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ். ஆசம் நிலா, இன்னைக்கான எல்லா நியூஸையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஆனா படிச்சது மட்டும் போதாது இல்லையா? பிராக்டிஸ் பண்ண வேண்டாமா? கண்டிப்பா சிபி. அதுக்கு தான் நம்ம ஸ்கோர் கிளவர்ல டெய்லி ஒரு IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் நடத்துறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ் தினமும் ராத்திரி 8 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல நடக்கும். சேனல் நேம் கரண்ட் அஃபேர்ஸ் லீக். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தான் क्वेश्चन வரும். சோ பாட்காஸ்ட நல்லா கேட்டுட்டு ஈவினிங் குவிஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இது ஒரு மந்த்லி லீக். மாச கடைசி வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ டோன்ட் மிஸ் இட். ஓகே லிசனர்ஸ், இன்னைக்கு பாட்காஸ்ட இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஃபன் செஷன்ல உங்களை சந்திக்கிறோம். Until then, this is your Sibi and Nila signing off from Score Clever. Bye bye. Take care.